வணக்கம். வியாழக்கிழமை ஜூலை மாதம் 23ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆடி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் விசாகம். காலை 10:29 வரை வளர்பிறை நவமி திதி, அதன் பிறகு தசமி. யோகம் சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். வியாழக்கிழமை குருவாரத்திலே விசாக நட்சத்திரம் வந்திருக்கிறது. விசாகன் என்றாலே முருகன். எனவே முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் இந்த வியாழக்கிழமையிலே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லி முருகப்பெருமானை கும்பிட வேண்டும். நீயே எனக்கு குருவாக வா, அருணகிரிநாதருக்கு நீ குரு அல்லவா, அகத்தியருக்கு நீ குரு அல்லவா, அந்த பரமேஸ்வரனையே உட்கார வைத்து உபதேசம் செய்த பரமகுரு அல்லவா நீ. மனிதர்களில் அருணகிரிநாதர், ரிஷிகளிலே அகத்தியர், தெய்வங்களிலே மகாதேவன் சிவபெருமான். இவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்த குருவான சுப்பிரமணிய சுவாமியே எனக்கும் குருவாக வா என்று முருகனை பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்ற நாள்தான் இன்றைய நாள். ஏனென்றால் இன்னைக்கு குருவாரம், விசாக நட்சத்திரம் இரண்டும் சேர்ந்து வருவது ஒரு சிறப்பு. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை, மதியம் 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது சுக்கிரன், துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்று திருவண்ணாமலையில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் கிரிவலம் செய்கின்றனர். பௌர்ணமி நாளிலே லட்சக்கணக்கானவர்கள் கிரிவலம் செய்கிறார்கள். 1960களிலே எசக்கி என்ற ஒரு சாமியார் அங்கு வந்து தங்கி 1008 முறை அங்க பிரதட்சிணமாக கிரிவலம் செய்திருக்கிறார். வெறும் நடந்து போல, உருண்டே போயிருக்கார். கிரிவலத்தை அங்க பிரதட்சிணமாக 1008 முறை செய்திருக்கிறார், பல ஆண்டுகள் தங்கியிருந்து. எசக்கி சாமிகளுடைய சமாதி அங்கே மலை சுத்துற இடத்துல இருக்குது. போனீங்கன்னா அதை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கொங்கரப்பேட்டு கிராமத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் மாரியம்மன் ஆலயங்களில் அர்ச்சகராக 3வது தலைமுறையாக பணியாற்றி வருகிறேன். பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு 2 மகன்கள். பெரிய மகன் எஸ் அருண்குமார், சிறிய மகன் அசோக்குமார். இருவரும் ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, ஆயில்யம் கடகம். இன்னும் திருமணம் ஆகவில்லை. எவ்வித தோஷமும் ஜாதகத்தில் இல்லை. ஒரே நட்சத்திரம், ஒரே ராசியாக 2 பையனும் பிறந்தது தப்பு கிடையாது சார். அப்படி தான் சார் எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். அண்ணா தம்பி ஒரே நட்சத்திரத்தில் தான் பிறக்கும். அது இறைவனின் படைப்பு அப்படி. அதனால் அது ஒரு காரணமல்ல. இந்த ஆயில்யத்தை பார்த்து பயப்படுற ஒரு தேவையில்லாத ஒரு மூட நம்பிக்கை நம்ம நாட்டில் இருக்குது. அதுலேயும் முன்னெல்லாம் ஆயில்யம் பொண்ணுன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க பொண்ணு எடுக்கிறதுக்கு. இப்போ பையன் ஆயில்யம்னாக்கா இவங்களுக்கு என்ன வந்தது? இவங்க பொண்ணு கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுது. அவன் என்ன நட்சத்திரமாக இருந்தால் என்ன, இவங்க வீட்டுக்கு எங்கே வரப்போகிறான்? பெண்ணு எடுக்கிறது வேறு, பெண்ணு கொடுக்கறது வேறு. பெண்ணு கொடுக்கறதுனாக்க ஆணுக்கு பெண் கொடுத்தல், திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அது ஆயில்யம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி தான் மூலம் அப்படின்னா மூலத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஆண் மூலம் அரசாளும். நீங்கள் தான் பொண்ணு கொடுத்துட்றீங்க, அப்புறமா அவங்க வீட்டில் அவரு இருக்கார், நல்லா இருக்கார், அவங்க அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்க. அது எப்படி மாமியார் மாமனாரை வந்து அஃபெக்ட் பண்ணும்? பையனுக்கு மூலமோ ஆயில்யமோ இருந்தால். நீங்கள் உங்கள் வீட்டு பெண்ணை கொடுக்குறீர்கள், மாப்பிள்ளைக்கு ஆயில்யம் இருந்தால் என்ன, மூலம் இருந்தால் என்ன? இது ரொம்ப தவறான மூட நம்பிக்கை. நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஆயில்யம் பசங்கள்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு மெயில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா ரொம்ப ஜாஸ்தியாக நம்பிக்கை வந்தது, அது மூட நம்பிக்கையாக மாறிடுச்சு. முன்னெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஒரு பீரியடில் ஜாதகமே பார்க்க மாட்டாங்க. இதுக்கு முந்தின தலைமுறைலாம் அவங்க மட்டும் அப்படியே கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ ஜாதகம் பார்க்க ஆரம்பித்ததில் தப்பாக யாரோ யூடியூப்பில் எதையோ சொல்லி விட்றாங்க. நீங்கள் அப்படி தான் ஒரு அம்மா கேள்வி கேட்குறாங்க எனக்கு இமெயிலில். மாடி வீட்டில் ஓனரும் கீழ் வீட்டில் டெனண்ட்டும் இருந்தால் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுமா, இல்லை கீழ் வீட்டில் ஓனர் இருந்து மாடி வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க டெனண்ட்டு மாடியில் இருந்தால் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுமா?
இதில் எது சரி? ஓனர் கீழே இருக்கணுமா மேலே இருக்கணுமா? டெனண்ட்டு கீழே இருக்கணுமா மேலே இருக்கணுமா? இது ஒரு கேள்வி. என்ன அப்புறம் பின்னால் நான் ஒரு யூடியூபில் பார்த்தேன், கீழ் வீட்டில் ஓனர் இருந்து மேல் வீட்டிலே குடியிருப்பவர் இருந்தார், அவர் இந்த குடியிருப்பவருடைய ஆரோக்கியம் பாதிக்கும் என்று ஒருவர் சொன்னார். யாரோ ஒரு ஜோசியர் பேர் போட்டு அவர் சொன்னார். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால் இந்த மாதிரிலாம் இல்லாத பொல்லாத விஷயங்களெல்லாம் யாரோ ஒருத்தர் சொல்லி கிளப்பி விட்டுறாங்க. பாவம் மக்கள் அதை பார்த்து நம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. சில பெருமாள் கோவில்களில் பெருமாளுக்கு தைலக்காப்பு சாற்றுவது ஏன்? ஒரு சில கோவில்களில் தைலக்காப்பு சாற்றி திரை போட்டு சில நாட்கள் மூடிவிடுகிறார்கள். அது வழிபாட்டு முறையிலே வழியாக வந்த ஒரு சமாச்சாரம். இந்த தைலக்காப்பு நேரத்தில் நம்ம தரிசனம் பண்ணக்கூடாது, திரை போட்டிருப்பாங்க. தைலக்காப்பு முடிஞ்ச பிறகு பெருமாளுக்கு ஏதாவது உற்சவம் வரும். ஸ்ரீரங்கத்திலையும் பெருமாளுக்கு தைலக்காப்பு உண்டு, தாயாருக்கும் உண்டு. பெண்ணாகடம் என் ராமச்சந்திரன் அது வழிபாட்டு முறையில் ஒன்று சார். ஒரு சில கோயில்களில் மட்டும் உண்டு, எல்லா கோவில்லையும் கிடையாது. சில கோயில்களெல்லாம் இந்த தைலக்காப்புன்றது உண்டு. அது முடிஞ்சு தைலக்காப்பு பீரியட் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தைலத்தை கொஞ்சம் எடுத்து பிரசாதமாக கொடுப்பாங்க, ஒரு சின்ன ஒரு சென்ட் பாட்டில் சைஸில். அது கிடச்சதுன்னா வாங்கி நம்ம யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அதை கொஞ்சோண்டு தலையில் தடவினா ஜுரம்லாம் இறங்கிடும். சிவபெருமான் தலை மீது சூரியன் ஒளி படும்படி நிறைய கோவில்களில் உள்ளது என்று ஒரு நாள் சொன்னீர்கள். நான் சொன்னேன், ஆமாம், அது என்னென்ன கோவில் எந்த நாளில் அங்கு சூரிய ஒளி படுகிறது என்று சொல்லுங்கள். நல்ல விஷயம். இதை லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் சார். அங்கங்கே இருக்காது, பல கோவில் தலபுராணத்தில் அது வருகிறது. பூமா ஜெயசெந்தில் நாதன் அப்படின்னு ஒரு ஆத்தர், அவர் திருமுறை தலங்கள்னு 276 கோவிலையும் பற்றி எழுதியிருக்கார். காஞ்சி காமகோடி பீடம் அதுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அந்த புக்கை அவர் எழுதுறதுக்கு. அதில் ரொம்ப ஆத்தென்டிக்காக எந்த மிகைப்படுத்தலும் இல்லாமல் தகவல்களை எல்லாம் அவர் எழுதியிருப்பார். ஒரு கோவிலை பற்றி சொன்னோன்னா அழகாக அதோடைய தலபுராணம், அமைப்பு, அங்கே உள்ள சிறப்புகள், விழாக்கள் எல்லாத்தையும் பற்றி எழுதியிருப்பார். அந்த புக்கு எங்கிட்ட இருந்தது, நடுவில் யாரோ வாங்கிட்டு போனாங்க, யாருன்னு தெரில. புக்கு இல்லை, இப்போ நானே தேடிட்டுருக்கேன். திருமுறை தலங்கள், பூமா ஜெயசெந்தில் நாதன். அந்த புக்கு கிடச்சேன்னா அதை பார்த்தோன்னா அந்த நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டை ஈஸியாக எடுத்துடலாம். இல்லை, சுவாமிக்கு ஆரத்தி எடுக்கும் பொழுது கோவில்களில் கற்பூரம் காட்ட வேண்டுமா அல்லது திரியில் தீபம் போட்டு காட்டினால் போதுமா? நியாயமாக பார்த்தா கற்பூரம் தான் காட்டணும். இப்போ வர சில கற்பூரம்லாம் ரொம்ப அடல்ட்ரேட்டடாக இருக்குது, கலப்படம் செய்யப்பட்டதாக இருக்கிறதால ஏதோ கெமிக்கல் அளவுக்கு அதிகமாக சேர்க்குறாங்க. அது என்னென்னா கருப்பாக வருது, அது பறக்குது. அது அந்த கர்ப்ப கிரகம் உள்ளெல்லாம் ஃபுல்லாக ஒரு கருப்பு கரை படிக்கிறது. நல்ல சுத்தமான கற்பூரமாக கிடைக்கல. அதனால் அதுக்கு பதிலாக தீபம் 3 திரி போட்டு விளக்கு ஊற்றி நெய் ஊற்றி அதை விளக்காக மாற்றி அதை காமிக்கிறாங்க. சமீப காலத்தில் கற்பூரம் மாசுபட்டு வருவதால், கலப்பட கற்பூரம் வருவதால் தீபம் ஏற்றும் வழக்கம் வந்துவிட்டது. காலத்தின் கட்டாயம், காலத்தின் கோலம். ஜி பழனியா பிள்ளை, கீழத்தெரு, ராதாபுரம், திருநெல்வேலி மாவட்டம். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. இன்று மேச ராசிக்கு மிக நல்ல நாள். 4ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சந்திரன். ஒரு கேந்திரத்தில் குரு உச்சமடைந்திருக்கிறது, மற்றொரு கேந்திரமான 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது. குருவிற்கு 4ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம் சந்திரன் இருப்பது. அதுவும் குருவின் நட்சத்திரமான விசாகத்தில் சந்திரன் இருக்கிறது. இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. எனவே மேஷ ராசி அன்பர்களெல்லாம் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என விரும்பினீர்களோ அவர்கள் எல்லாம் நடக்கும். எந்தெந்த காரியங்களை சாதிக்க வேண்டும் என நினைத்தீர்களோ அவற்றையெல்லாம் சாதித்து விடுவீர்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் நற்பெயர் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு புதிதாக பதவிகள் கிடைக்கும். அனைத்து விதத்திலும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். திருமண வயதில் உள்ள மேஷ ராசி இளம் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். ஆடி மாதத்தில் திருமணத்தை பற்றி பேசலாம்.
பொருத்தம் பார்க்கலாம். கல்யாண முகூர்த்தம் மட்டும்தான் ஆடியில் வைக்கக்கூடாது, பேச்சுவார்த்தையெல்லாம் ஆடியில் நடத்தலாம். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 6ஆம் இடமான சுக்கிரனின் வீட்டிலே சந்திரன் இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என சொல்லலாம். குடும்பத்து பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்ச்சி வரப்போகிறது, அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பீர்கள். ஆவணி பிறந்தவுடனே கல்யாணம் வரப்போகுது, ஆடியிலேயே போய் ஆடி தள்ளுபடியில் சீப்பாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. ஆவணி மாதம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாங்கினோன்னா லேட் ஆகிடும். திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை இப்பொழுது செய்யலாம். பேச்சுவார்த்தை நடத்தலாம், பெண் பார்க்க செல்லலாம். திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஆணும் பெண்ணும் சந்தித்து பேசிக்கொள்ளலாம், மனம் விட்டு பேசலாம். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசினருக்கு அதிலே நல்ல வருமானம் வரும். மேலே படிக்கணும் என்று ஆசைப்படுகின்ற மாணவ செல்வங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருப்பது என்பது ஒரு பெரிய யோகம். 7-10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான குரு 2ஆம் இடத்திலே வந்து உச்சமடைந்திருக்கிறது. தனஸ்தானத்திலே தனகாரகன் உச்சமடைந்திருக்கிறது என்பது பொருளாதார வளர்ச்சியை குறிக்கின்ற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானம் இப்பொழுது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. வழக்கமாக வந்து கொண்டிருக்கும் வருமானத்தை விட அதிக அளவிலே வருமானம் கிடைப்பதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், அதற்காக பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இல்லத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இல்லம் மகிழ்ச்சி அலை வீசுகின்ற ஒரு இடமாக இருக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இப்பொழுது ராஜயோகமான கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ராசியிலேயே குருவும் சூரியனும் இணைந்து 2 ராஜ கிரகங்கள் குரு சூரியன் ராசியிலேயே இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். ராசி அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறது, கேந்திரம் பெற்றிருக்கிறது. 1-4 ஆகிய வீடுகளிலே சுப கிரகங்கள் வலுவாக அமைந்திருக்கின்றன. எனவே நீங்கள் இப்பொழுது மிகப்பெரிய சாதனைகளை மிக சுலபமாக செய்வீர்கள். உங்களுடைய தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவருக்கு பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள், திருமணத்திற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடைபெறும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசி அன்பர்கள் இன்று புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாமா, இல்லைன்னா பழைய காரை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாமா, இல்லை பழைய 2 வீலரை கொடுத்துட்டு 4 வீலர் வாங்கலாமா, வண்டி வாகனங்கள் சம்பந்தமாக சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என நினைப்பீர்கள். அது நிச்சயம் முடியும். அவ்வாறு மாற்றுவது உங்களுக்கு நல்லதுதான். அதற்கான வசதி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசியிலே திருமணமாகாதவர்கள் இருந்தால் இப்பொழுது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும். ஆவணியில் கல்யாணம் பண்ணலாமா, இல்லை ஐப்பசியில் பண்ணலாமான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. வெகு விரைவில் உங்களுடைய திருமணம் நடைபெறப் போகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கன்னி ராசிக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 10ஆம் இடத்தில் 10 குடைய புதன் ஆட்சி. ராசி அதிபதியும் 10 குடையவனும் புதன். அந்த புதன் 10ஆம் இடமான மிதுனத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே நீங்கள் நல்ல விதமாக தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கும். அலுவலகத்தில் ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யூ வில் பி டிரான்ஸ்ஃபர் டு எ பெட்டர் பிளேஸ் அண்ட் யூ வில் ஆல்சோ பி கிவன் ப்ரமோஷனும் கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கும், ஊதிய உயர்வும் சேர்ந்து கிடைக்கும்.
எனவே தொழில் ஸ்தானம் மிகவும் வலுவாக இருக்கிறது. சொந்த தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல லாபம் கிடைக்கும், நிறைய பணம் வரும், நிறைய சம்பாதிப்பீர்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உற்றார் உறவினர் நண்பர்கள் என பலரையும் சந்தித்து அவர்களோடு மகிழ்ச்சியாக பேசக்கூடிய சந்தர்ப்பம் என்று ஏற்படும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 2ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. 2ஆம் இடத்தை 2 குடைவன் பார்க்கிறான், குரு பார்க்கிறது, தனஸ்தானாதிபதி பார்க்கிறது, தன காரகனும் பார்க்கிறது 2ஆம் இடத்தை. எனவே பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு அதிகமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சர்ச்சைகள் முடிவுக்கு வரும். உங்களுக்கு பணம் தர வேண்டியவர்கள் தந்து விடுவார்கள். நீங்கள் யாருக்காவது பணம் பாக்கி வைத்திருந்தால் அதை இப்பொழுது கொடுத்து விடுவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நேரம், நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 9ஆம் இடத்திலே 9 குடைய புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பான யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 9ஆம் இடத்தில் குரு உச்சமடைந்திருக்கிறது. 5 குடைய குரு 9ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது என்பது சிறப்பான யோகம். 9 குடையவன் ராசியிலே வந்து சேரப்போகிறது. ராசிக்கு பக்கத்தில் வந்தாச்சு, கிட்ட வந்துடுச்சு, 12க்கு வந்துடுச்சு. நாளைக்கு ராசிக்குள்ளே வராரு சந்திரன். ராசி அதிபதி, விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் 7ஆம் இடமான ரிஷபத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறது. விருச்சிகத்தின் அதிபதி பார்க்கிறது. ராசி அதிபதி ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உற்றார் உறவினர் குடும்பத்தினர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். ஏதேனும் ஒரு முக்கியமான சுப நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது அங்கே அனைவரையும் பார்த்து அவர்களோடு பேசி மகிழ்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். இறை வழிபாட்டிலே இப்பொழுது கவனம் அதிகரிக்கும். நாளைய தினம் ஆடி வெள்ளி காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணால் ரொம்ப நல்லது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை நாளைய தினம் சென்று தரிசனம் செய்யுங்கள். ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு அம்மனை தரிசனம் பண்ணோம். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, கன்னியாகுமரி பகவதி அம்மன், மும்பை மகாலட்சுமி, சென்னையிலே உள்ள 3 அம்பிகை திரிபுர சுந்தரிகளை ஒரே நாளில் தரிசனம் செய்ய வேண்டும். திரிசூலம் திரிபுர சுந்தரி, திருவான்மையூர் திரிபுர சுந்தரி, திருவொற்றியூர் திரிபுர சுந்தரி. திருவொற்றியூர் அம்பாள் பேரும் திரிபுர சுந்தரி தான். திரிபுர சுந்தரிங்கிறதுடைய தமிழாக்கம்தான் வடிவுடை அம்மன். அதனால் 3 திரிபுர சுந்தரிகள், திருவொற்றியூர், திருவான்மையூர், திரிசூலம். இது 3 பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து அப்படி ஒரு பார்டர், முக்கோண வடிவிலே சென்னை நகரம் அமைந்திருக்கிறது. திருவான்மையூர், திருவொற்றியூர், திரிசூலம் இந்த 3ஐயும் சேர்த்தாக்கா அதுக்குள்ளே சென்னை நகரம் அடங்கிடும். திரிசூலம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க நாளைக்கு ஆடி வெள்ளி. திரிசூலம் திரிபுர சுந்தரி அம்மன் கோவில் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழர்களால் கட்டப்பட்ட கோவில். சோழர் காலத்து கோவில். 1956 என்னுடைய தந்தை காலம் சென்ற ஒய் குப்புசுவாமி ஐயர் அவர்கள் அதனை திறந்து வைத்தார். ஒய்கே ஐயர் என்று சொல்வார்கள். எங்கள் அப்பா பேர் ஒய்கே ஐயர், யகேஸ்வர சாஸ்திரி குப்புசுவாமி ஐயர். அவர் தான் இந்த கோவிலை திறந்து வச்சார். திறந்து வச்சு 25 வருஷம் அதுக்கு சேவையாற்றினார். திருப்பணிகள் செய்தார், கும்பாபிஷேகம் செய்தார். ஏராளமான பொருட்செலவிலே அந்த ஆலயத்தை சீரமைத்தார். அது மட்டுமல்ல, 365 நாட்களும் அந்த கோவில் பூஜையிலே அவர் கலந்து கொள்வார். வெறும் பணம் டொனேஷன் பண்ணுறது கூட நிறைய பேர் பண்ணிவிடுவாங்க, ஒரு செக்கை எழுதி கொடுத்துருவாங்க. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கோவில் திறக்கறலேருந்து சாத்திர வரைக்கும் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்ருப்பார். அதை சரிவர செய்து, அதை பக்தி சிரத்தையோடு செய்து, வெள்ளிக்கிழமைகளிலே லலிதா சகஸ்ரநாமம் அவர் படிப்பார். கூட சேர்ந்து ஒரு 100 பேர் சொல்லுவாங்க அவருக்கு. அவர் கிட்டத்தட்ட 100 சிஷ்யர்கள் இருந்தார்கள் எங்கள் அப்பாவுக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்து வெள்ளிக்கிழமை எங்கள் அப்பாவுக்காக காத்துட்ருப்பாங்க. இவர் போய் கோவிலுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற கிணத்துல ஸ்நானம் பண்ணிவிட்டு பஞ்சகச்சம்லாம் கட்டிண்டு எம்மனை விபூதி இதே மாதிரி தான் இட்டுப்பார். விபூதி இட்டுட்டு வந்து உட்காந்து ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா அப்படின்னு ஆரம்பித்தோடனே ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா அப்படின்னு கோரஸாக வரும் பின்னால் சவுண்டு.
நாளைக்கு ஆடி வெள்ளி எல்லாரும் திரிசூலம் கோயிலுக்கு வாங்க, திரிபுர சுந்தரி அம்மனை தரிசனம் செய்யலாம். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே 7 குடைவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 8ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது. 5 குடைவன் 6ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு அங்கிருந்து சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. எனவே தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் ஏதோ ஒன்றை சாதிக்கப் போகிறீர்கள், சாதனை செய்து காட்டுவீர்கள். உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இல்லத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அவர்களின் கல்வி, ஆரோக்கியம், வேலைவாய்ப்பு போன்றவற்றிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 8ஆம் இடத்திலே சுக்கிரனும் கேதுவும் இணைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. 7ஆம் இடத்தில் உள்ள குரு உச்சமடைந்திருப்பதால் மகர ராசிக்கு இப்பொழுது நல்ல நேரம். மிக கடினமான செயல்களை சுலபமாக செய்யக்கூடிய நேரம் என்று இதை சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்ய நினைத்தாலும் அதை செய்து முடித்து விடுவீர்கள். வெற்றிகரமாக செய்து காட்டுவீர்கள். அத்தகைய ஆற்றல் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த ஆற்றல் இப்பொழுது வெளிப்படப் போகிறது. உங்களுடைய புகழ் அனைவரும் பேசுவார்கள். உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு, சமூக அந்தஸ்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. கும்பராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடத்திலே தொடர்ந்து 5 குடைய புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றதால் பதவிகள் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். பதவி உயர் பதவி கொடுப்பார்கள் உங்கள் அலுவலகத்திலே. குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களின் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். ஆடியில் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆவணி பிறந்த பிறகு வெத்தலை பாக்கு தட்டு மாற்றிக்கலாம். இப்போ உட்காந்து பேசலாம், முயற்சிகள் எடுக்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், ஜாதகம் கொடுக்கலாம், வாங்கலாம். ஆடியில் இனிஷியல் ஸ்டேஜஸில் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்லாம் இப்போ பண்ணலாம். ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆவணி பிறந்த பிறகு மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் அதுக்காக சும்மா இருக்க வேண்டாம். ஆடி மாதத்தில் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. மீன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அமைதி காக்க வேண்டும். மீன ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் சந்திராஷ்டமம். இன்னைக்கு ராத்திரி 10:35 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. மீன ராசிக்கு இன்று இரவு 10:35 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் முக்கியமான வேலைகளை நாளைக்கு வச்சுங்க. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள், பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் பார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூ த்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மஷம்.
கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா திவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 7ஆம் தேதி 23/7/2026 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இறையருள் இருந்தால் பரிகாரம் பண்ணாமே நினச்ச காரியங்கள் எல்லாம் நடைபெறுமா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. பொதுவாக 2 விஷயம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நடந்த அற்புதங்களை பற்றி பெரியோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இல்லைன்னா படிச்சிருப்போம். இறைவனே இறங்கி வந்து சில பேரை காப்பாற்றினார்னு படிச்சிருப்போம். இப்போ சுவாமி வந்து தானே இறங்கி வர வேண்டிய அவசியமே இல்லை. நினச்ச மாத்திரத்துலேயே அற்புதங்கள் நடந்துடும். ஆனால் சிலரோட இந்த சரித்திரங்களில் பார்க்குறோம். இப்போ கண்ணப்ப நாயனார் சரித்திரம் பார்த்தீங்கன்னா சுவாமியை வந்து அவர் கையை பிடிச்சிட்டார். அவர் மனசு வச்சா திருக்கையில் ஆயத்துலேருந்து அந்த கையை எடுத்து அவர் கண்ணை குத்திக்காமல் ஒரு நிமிஷம் நிறுத்த முடியாதா? ஆனால் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அப்போ இறைவனை இறங்கி வரார். அவரோட பக்திக்கு இறைவனை இறங்கி வரார். அது மாதிரி சில இடங்களில் வந்து எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணக்கூடிய வசதிகள் இல்லைனாலும் சுவாமியே அவரோட பக்திக்காக இறங்கி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. முதல்ல நாம் பரிகாரம் பக்தி அப்படின்னும் போது ஜோதிடத்தை ரொம்ப கொண்டாடுறோம். நம்ம இதிகாசங்கள் புராணங்களில் மறந்துடுறோம். இதிகாசத்தையோ புராணங்களையோ மறந்துடுறோம். பக்தின்ற விஷயத்தை ஒதுக்கிடுறோம். இப்போ ஜோதிடர் சொன்னார் அர்ச்சனை பண்ணு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கடகடன் போகிறோம். அர்ச்சனை டிக்கெட் வாங்குகிறோம், ஸ்பெஷல் தரிசனத்துக்கு ஒரு டிக்கெட்டை வாங்குகிறோம், தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பரிகாரம் இட்டால் பேரம் கூட பேசுறது கிடையாது. வாங்குகிறோம், கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணி முடித்தாரும் இல்லையே கையில் பிரசாதத்துக்கு கொடுத்தா வாங்கிட்டு ஓடி வந்துடும். ஏன்னா பரிகாரம்னு சொன்னதுனால எப்படியாவது பண்ணிட்டா போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த மனநிலையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து பக்தியோடு கூடினதாக இருக்கணும். நம்ம செய்கிற எந்த பரிகாரமும் பக்தியோடு இருக்கணும். இப்போ பணத்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னா பணம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் பரிகாரம் பண்ண முடியுமே தவிர சாமானியர்கள் எந்த பரிகாரமும் பண்ணவே முடியாமல் போயிடும். அதாவது பரிகாரம்னு சொன்னீங்கன்னாலே பணம் இருந்தால் தான் பண்ண முடியும்னா அப்போ பணம் இல்லாதவர்களுக்கு பரிகாரம்னு ஒன்று இல்லாமையே போயிடும். ஆனால் ஆதி நாளில் பார்த்தா அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம அதெல்லாம் படிக்கிறதே கிடையாது. இப்போ உபன்யாசம் கேட்குற பழக்கங்களும் மறைஞ்சு போயிடுது. ஏதோ இன்றைக்கி வந்து நிறைய தொலைத்தொடர்பு வசதி வந்ததுனால நல்ல உபன்யாசகர்கள் சொல்கிறத காதில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இந்த சமூகத்துக்கு கிடச்சிருக்கு. இல்லைன்னா இந்த மீடியாலாம் இல்லைன்னா அது கிடச்சிருக்க மாட்டது, அது கூட துர்லபந்தான். ஏன்னா பெரிய மகான்களில் உபன்யாசம் பண்ணுவான். கோயில்களில் கூட்டம் கூட்டமாக போய் உட்கார்ந்துருப்பான். கங்கை கொண்டான் மண்டபம் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அங்கங்கே கட்டி வச்சுருப்பான். இப்போ கங்கனா மண்டபம் கங்கை கொண்டான் மண்டபம் அப்படின்னு இருக்கும். உபன்யாசம் பண்ணுறதுக்கு தனித்தனியாக கோயில்களில் வேறு இடங்கள்லையும் அவன் அதுக்கான வழிகள்லாம் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் உபன்யாசம் கேட்குறதுக்கும் போகிறோம், உபன்யாசகர்களும் இருந்தால். ஆனால் இப்போ அந்த காலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே இப்போ ஒரு படியாக நமக்கு மறைஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு. அப்போ பக்தி பூர்வமாக இருந்தால் பலன் கிடைக்குமா அப்படின்னா ஒரு சமயம் ஒரு பரம ஏழை ஒரு விவசாயி அவரோடு சேர்ந்து ஒரு 8 பேர் ஒரு பயணத்துக்கு போகிறா. போகும்போது ஒருத்தர் சொல்கிறார், நாம் தாண்டி போகிறோமே இது ஒரு பெரிய ஜோதிடரோட வீடு. உடனே அவர் வந்து அப்போ அந்த விவசாயிக்கு ஒரு எண்ணம் வருது. அவன் வந்து நிறைய காரியங்களை பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் நடக்குமா பார்க்கலான்னு போய் கொடுக்குறார். அந்த ஜோதிடர் அவரோட ஜாதகத்தை பார்த்துட்டோம், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அடுத்த வருஷம் மாந்தோப்பு வைக்கணும்னு நினைக்கிறேன், பணம் அடுத்த வருஷம்தான் வரும், இன்னும் 4 வருஷம் கழிச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல வரன் வருமா, இப்படி பல பிரச்சனைகள் எனக்குன்றான். ஆனால் அந்த ஜோதிடர் வந்து என்ன பண்ணிட்டா புஸ்தகத்தை மூடிட்டோ, இன்றைக்கி நாள் நன்னா இல்லை, நீ 2 நாள் கழித்து வந்து என்னை பாரு, நான் உனக்கு அதுக்கான பலன்கள் சொல்கிறேன் அப்படின்ற அனுப்பிச்சிட்டார். அப்போ கூட இருந்த அவர் சிஷ்யர் கேட்குறாரு, இன்றைக்கே சொல்லியிருக்கலாமே, மழை பெய்கிற மாதிரி இருக்கா, அவளை திருப்பி அனுப்பிச்சிட்டிங்களேன்றார். இல்லை இந்த ஜாதகர் 2 நாள் கழித்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவர் இந்த விவசாயி கிளம்பி போகிறார். ஒரு
கடுமையான மழை பெய்யறது. ஒரு சிவாலயத்தில் தங்குறார். அங்கே உள்ள சிவலிங்கத்துக்கிட்ட இருட்டாக இருக்குது. தீபத்தை ஏற்றி வைக்கிறார். எல்லாரும் தங்குறா. மழை முடிஞ்ச உடனே அந்த கோயிலில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் தங்கி கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் விடிகிற நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். மழை நின்ற உடனே விடிய காலம் கிளம்பி போயிடுறார். 2 நாள் கழிச்சு மறுபடியும் இவர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோதிடர் வந்து வீட்டுக்கு வந்து ஜாதகத்தை கொடுக்குறார். அப்போ அந்த ஜோதிடர் கேட்டார், என்ன ஆச்சரியமாக இருக்குது, நீ 2 நாள் கழிச்சு வரமாட்டேன்னு தீர்மானம் பண்ணேன். உனக்கு லக்னத்துக்கு 8ல் சனியும் ராகுவும் மரணத்தை நிர்ணயம் பண்ணிட்டா. உன் தலையில் பெரிய கல் விழுந்தோ அரவம் தீண்டியோ பாம்பு தீண்டியோ நீ இறந்து போயிருக்கணும் அப்படின்னா. ஒருவேளை நான் என்ன அறியாமல் ஏதாவது பரிகாரம் பண்ணியிருப்பேனான்னு கேட்குறேன். சான்ஸே கிடையாது, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றார். ஏன்னார், நான் சொல்கிற பரிகாரத்தை நீ 2 நாளில் பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு சிவன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தால் நீ இறந்து போயிருக்க மாட்டே. ஆனால் 2 நாளைக்குள்ளே நீ எப்படி சிவன் கோயில் கட்டியிருக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. பணம் இருந்தால் கூட நீ கட்ட முடியாதுன்றார். இல்லை நான் போன இடத்துல மழை கடுமையாக பெஞ்சுது, அங்கே நான் தங்கணும், அந்த கோயில் இடிஞ்சிருந்தது, அந்த தீபத்தை ஏற்றிட்டோ கொஞ்ச நேரம் கண் அசரும் போது நினச்சேன், இந்த கோயிலை அற்புதமாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் எத்தனை ஜனங்க தரிசனம் பண்ணுவா, இந்த இவ்வளோ பெரிய கோயில் வந்து வீணாக கிடக்கிறதேன்னு வருத்தப்பட்டு கற்பனையில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன்னாராம். அப்போ பகவான் வந்து சிவபெருமான் அவர் கற்பனையில் கட்டின கோயிலையே நிஜமாக கட்டினதாக ஏற்றுண்டு அந்த கும்பாபிஷேகத்தையே நிஜமாக பண்ணதாக ஏற்றுன்னு அவர் உயிரை காப்பாற்றி அனுப்பிச்சிட்டார். எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, பக்தி பூர்வமாக இருக்கணும். இப்போ நம்மக்கிட்ட வசதிகள் இருக்குது, நான் கற்பனையிலேயே பூஜை பண்ணிட்டான்னு கேட்டால் அது பிரயோஜனப்படாது. எனக்கு வசதி இருக்குது, நான் 100 பேருக்கு தானம் போட்ட மாதிரி ராத்திரி நினச்சின்னு தூங்கிட்டான்னு கேட்டால் அதில் பலன் கிடைக்காது. சக்தி இருக்கும் பொழுது கட்டாயம் முழுமையாக அந்த சக்தியை பயன்படுத்தணும். சக்தி இல்லாத போது அந்த பக்தி பலன் தரும். ஸோ நம்ம சக்தி இருக்கும் பொழுது பக்தியோடு கூடிய செயல் பலனை தரும். அப்போ கூட பாருங்கள், பக்தியோடு கூடிய செயல் தான் பலன் தரும். ஏனோ தானோன்னு செய்கிற செயல் வந்து பலன் தராது. அதனால தான் அந்த காலத்தில் விருந்து, கல்யாண விருந்துகளில் யார் அதை நடத்துகிறாலோ அவளே வந்து பரிமாறுவாள். அதே மாதிரி பக்தி இருந்து சக்தியம் இருந்ததுன்னா நாமே நேரடியாக களத்தில் இருந்து அந்த காரியத்தை சாதிக்கணும். ஆனால் பணம் இல்லை, வசதி இல்லைன்னா அந்த நேரத்தில் பக்தி கை கொடுக்கும். அதனால் இந்த உதாரணத்தை எடுத்துகிட்டு இப்போ ஒரு வேளை யாரோ ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணுறா, சிவன் கோயில் கட்டுறேன்னு, பணம் இருக்குது, இல்லை நான் கற்பனையில் கட்டிக்கிறேன்னு சொன்னால் அது வந்து பலன் தராது. அந்த விஷயம் வந்து எது பலன் தரும்னு நினைக்கணும். நீங்கள் தூக்கத்தில் ரொம்ப தாகமாக இருக்க மாதிரி கனவு காண்றீங்க, பக்கத்துலேயே ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது, தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ கனவுல கண்ட தாகத்துக்கு கனவுலேயே தண்ணி குடித்தாதான் அந்த தாகம் கனவுல தீரும். ஆனால் நிஜத்தில் தண்ணி இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து குடிக்க முடியாது. கனவுல தாகம் எடுத்தால் கனவுல தான் நீங்கள் குடிக்க முடியும். கனவு தெளிஞ்சு எழுந்தாங்கன்னா நிஜமான தண்ணியை குடிக்கலாம். அது மாதிரி நீங்கள் பணம் இல்லாத நிலையில் அந்த பக்தி பூர்வமான அந்த கற்பனை, அந்த பக்தி கை கொடுக்கும். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா எந்த விதமான பரிகாரமும் இல்லாமல் வாழ்க்கை எப்படி செழிப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன சார்? வணக்கம் மேடம், நான் பிரகலாதன், என்னுடைய பேர் பிரகலாதன், பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் மேடம், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலேருந்து. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணும் சார் உங்களுக்கு? என்னுடைய தந்தையார் வந்து ஏதோ அந்த பசுவுக்கு ஏதோ இடைஞ்சல்கள் பண்ணி ஏதோ அதை அடிச்சோ ஏதோ சம்திங் அந்த மாதிரி பண்ணி அந்த பசு வந்து இறந்துடுச்சான். அது அவர் எங்க அப்பா இது அது எங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி கேள்விப்படுறோம். நாங்க அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கோம். எங்களுக்கு எல்லாம் இந்த உடம்பெல்லாம் வெள்ளையா அந்த மாதிரி இருக்குது. அது கேட்கும் போது இந்த மாதிரி பசுவுக்கு பண்ண இந்த வதையினாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம், அந்த பசுவுக்கு அந்த செஞ்சதுக்கு ஏதோ பரிகாரம் சுவாமிஜி சொல்லுவாங்களாங்கிறது அதான் கால் பண்ணியிருக்கேன் மேடம். நீங்க 3 பேரும் எங்க வேலை செய்றீங்க சார்? இல்ல, நான் ரிட்டையர்டு பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டேன். எங்க அண்ணன் மற்ற 2 பேரும் விவசாயம். சரிங்க சார். அப்பா இப்போ இருக்காங்களா சார்? அப்பா இல்ல, அப்பாவும் எங்கள்கிட்ட சொல்லல. பட் நாங்க இது இந்த மாதிரி ஏதோ தெரிஞ்சுக்கிட்டது. இந்த மாதிரி ஜோதிடர் கிட்ட போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? இல்ல மேடம். இல்ல, யார் சொன்னது சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த? இல்ல, எங்க குடும்பத்துல உள்ள மற்ற உறவினர்கள் வந்து சரிங்க சார் இந்த மாதிரி பசுவுக்கு பண்ணினதை சொன்னாங்க. நாங்களாம் நினைச்சுக்கிறோம் இந்த மாதிரி அதனால இருக்குமோன்னு. எங்க குலதெய்வம் கோயில் கூட இருக்கு அம்மன், அது இப்ப நாங்க எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி அதை நாங்க 3 பேரும் சிறப்பா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்க வீட்லயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த பசுவுக்கு ஒரு பரிகாரம் ஏதாவது பண்ணிட்டா, பசுவுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது
சுவாமிஜி சொன்னாங்கன்னா அதையும் செஞ்சுட்டா ஒரு திருப்தியா இருக்கு. எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்ல, பட் அது ஒரு நிரந்தரமா ஒரு பரிகாரத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கேட்கலாம் மேடம். சரிங்க சார். குலதெய்வ கோயில் அப்படின்றது உங்க முன்னோர்கள் வழி வழியா வந்த கோவிலை நீங்க எடுத்து கட்டியிருக்கீங்களா சார்? ஆமா ஆமா ஆமா. வீட்லயேவா சார்? வீட்லயே எங்களுடைய சொந்த கட்டுமனையிலேயே இருந்துச்சு. எங்க அப்பா எல்லாம் வச்சு தாத்தா எல்லாம் வச்சு கும்பிட்டது. அது கோயிலாக சரியா இல்லாம இருந்தது. நாங்க முழு கோயிலாவே அதை கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி இப்ப நல்ல ஒரு சிறப்பா ஐயர் வச்சு இப்ப விசேஷம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். என்னோட பிறந்த தேதி 28/9/1961. ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம். சரிங்க சார். நீங்க கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி உங்களோட சந்தேகத்துக்கு என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். இதை வந்து 2 விதமாக சொல்கிறோம். நீங்கள் எது முடியுமோ நீங்கள் அதை பண்ணுங்கள். ஒன்று, நீங்கள் அண்ணன் தம்பி 3 பேரும் குடும்பத்தோட காசிக்கு போயிட்டோ, விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டோ, தர்ப்பணங்களை பண்ணிட்டோ, பூஜை யாராவது அங்கே இருக்கிற ஐயரை வச்சு அந்த கங்கை கரையில் பூஜை பண்ணுங்கள். இது ஒரு பரிகாரம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, பூஜை பண்ணுங்கன்னா கொஞ்சம் முறையாக பண்ண சொல்லுங்கள். அதாவது சந்தனம், குங்குமம், அந்த சாம்பிராணி, ஊதுவத்தி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பசுக்கு மாலை போட்டு அந்த பசுக்கு வேண்டிய அந்த உணவுகளை கொடுத்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். இது ஒரு வகை. ஆனால் நீங்கள் இப்போ விஸ்வநாதர் தரிசனம், தில தர்ப்பணங்களை பண்ணிவிட்டு இதை பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஊர்லேயே பக்கத்துலேயே கூட இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். நல்ல வேதம் படித்த பெரியோர், அதை பசுவை பார்த்துக்கக்கூடியவருக்கு உங்கள் அப்பாவோட உங்களது அந்த சிரார்த்த தினம் வருது இல்லையா, அன்றைக்கி சிரார்த்தத்தை பண்ணிவிட்டு கோதானம் பண்ணுங்கள். கோதானம்ன்றது வேதம் படித்த பெரியோருக்கு, தகுதியானவருக்கு அதை பராமரிக்கிறாரான்னு கேட்டு பண்ணுங்க. ஏன்னா அவர் வாங்கிட்டோ அதை வித்துடக்கூடாது. அதேமாதிரி இந்த பசு வந்து முதல் கன்று போட்டதாக இருக்கிறது அவசியம். அந்த பசு முதல் கன்று போட்டதாக இருக்கணும். 4 கன்று போட்டுட்டோம் அவர்கிட்ட கொடுத்து அடுத்த வருஷமே அது பால் கறக்காமல் நின்று போயிடுச்சுன்னா பிரயோஜனப்படாது. அதனால் கோதானம் பண்ணிங்கன்னா அந்த பசுவை அவர் விற்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு முதல் கன்று போட்டதாக இருக்கிறதான்னு பார்க்குறது அவசியம். அது உங்கள் பக்கத்து ஊரில் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ நல்ல வேதம் படித்த பெரியவராக பார்த்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டோ கங்கை கரையில் பூஜை பண்ணிட்டு வாங்க. ஆனால் நான் கோதானம்னு ஏன் சொல்லலை அப்படின்னா, உங்களுக்கு அந்த வடதேசங்களில் பசுவோட விலை ரொம்ப அதிகம். 60,000 70,000 ஆகும். இப்போ நம்ம ஊர்லனா ஒரு 20,000த்துக்கெலாம் கூட மாடு கிடைக்கும். 20,000 25,000த்துக்கு. அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஐயராக இருந்தால் நல்லா பராமரிப்பாங்கன்னா கிராமத்தில் இருக்கிற நல்ல ஒரு தகுதியானவர் வேதம் படித்த பெரியவராக இருந்தால் அவர் கொடுங்க. இல்லை வேத பாடசாலைக்கு கொடுங்க. வேத பாடசாலையில் பார்த்துக்கிறேன்னா வேத பாடசாலையில் கொடுங்க. இல்லைன்னா யாராவது மடங்களுக்கு தானமாக கொடுங்க. அந்த மடங்களுக்கு அந்த பசுவை பராமரிக்கிறான்னு கேட்டுட்டு மடத்துக்கு தானமாக கொடுங்க. இந்த 2ல் எது பண்ண முடியுமோ நீங்கள் அதை மட்டும் பண்ணால் போகிறோம். 2த்தையும் பண்ண வேண்டியதில்லை. ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா போகிறோம். காசிக்கு போனீங்கன்னா பூஜை பண்ணால் கூட போகிறோம் கங்கை அறையில். அப்படி இல்லைன்னா நீங்கள் தகுதியான ஒரு வேதம் படித்த பெரியவருக்கு கோதானம் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன், தீர்வு கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நேயர் கேட்டிருந்த சந்தேகத்துக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். ஒரு சில பேருக்கு யோசிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாகும். ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டாங்கன்னா ரொம்ப யோசித்து கஷ்டப்பட்டு அதுக்குண்டான ஆன்சர் எடுத்து கொடுப்பாங்க. சாதாரண விஷயம், நேற்று என்ன சாப்பிட்டோன்னு கேட்டாங்களோ அந்த மாதிரி ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் சொல்லுவாங்க. அதற்கு முக்கியமான காரணம் மூளை செல்கள் கொஞ்சம் மந்தமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இயங்காது. இது சுறுசுறுப்பாக இயங்காமல் போவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி, ஆக்டிவாக இருக்கிற மாதிரி வச்சுருந்தோம்னா உடல் மூளை எல்லாமே நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த சரியாக கண்டுகொள்ள மாட்டாங்க. வீட்டில் பெற்றோர்கள் அப்படியே விட்டுடுவாங்க, அவங்க இஷ்டத்தை குழந்தைங்களை விட்டுடுவாங்க. அந்த மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்து நல்ல விஷயங்களை
விஷயங்களை எடுத்து சொல்லி கொடுத்து அடிக்கடி அவங்களை வந்து கேள்வி கேட்டு அதற்குண்டான பதிலெல்லாம் வந்து சொல்ல வைக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த மந்தமான புத்தி இயற்கையிலே இருக்கும். அது ஜாதக அமைப்பு, ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி 5ஆம் அதிபதி இதெல்லாம் பாதிக்கப்பட்டாலும், சந்திரன் பாதிக்கப்பட்டாலும் அந்த மெமரி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து நல்லா இருந்தால் கூட அதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அதனால தான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் வந்து தோப்பு கரணம் போட வைப்பாங்க. சின்ன குழந்தைங்களை ஏதாவது தப்பு பண்ணாலும் சரி, தப்பு பண்ணாலும் சரி, காலையில் ஸ்கூலுக்கு வந்த உடனே ஒரு 25 முறை தோப்பு கரணம் போட வைப்பாங்க. நல்லா காதை வந்து இழுத்து பிடித்து கீழே உட்காரணும், முட்டி வந்து கீழே நல்லா படியணும். அந்த மாதிரி கீழே உட்கார்ந்து எழுந்து ஒரு 25 முறை வந்து தோப்பு கரணம் போட வைப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மூளை செல்கள் வந்து நல்ல சுறுசுறுப்பாக இயங்குவதற்கும், அதே மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை ரத்த ஓட்டம் வந்து நல்லா பாய்வதற்கும், சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் அந்த மாதிரி செய்ய சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வந்து செய்வதே கிடையாது. இந்த மூளை செல்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி நினைவாற்றல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இன்றைக்கு பாதாம் பிசினை வைத்து ஒரு பால் ஒன்று தயார் செய்ய போகிறோம், மில்க் ஷேக் போல். இது வந்து உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும், மூளை உஷ்ணத்தை குறைப்பதற்கும், மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி கொடுப்பதற்கும், நினைவாற்றலை கொடுப்பதற்கும், முக்கியமாக கவனிக்கக்கூடிய திறனை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. பாதாம் பிசின், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது, கவனிக்கும் திறனை, சிந்திக்கும் திறனை கொடுக்கக்கூடியது. பாதாம் பிசினை வைத்து ஒரு மில்க் ஷேக் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மில்க் ஷேக் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஊற வைத்த பாதாம் பிசின், காய்ச்சிய பசும்பால், பாதாம் முந்திரி அரைத்த பொடி, ஏலக்காய் பொடி, தேன். இப்போ அந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு மில்க் ஷேக் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாதாம் பிசின் தேவையான அளவு எடுத்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும். ஒரு 4 கல்கண்டு மாதிரி தான் இருக்கும். அது ஒரு 4 எடுத்து போட்டிங்கனாலே இந்த அளவுக்கு வரும். நம்ம இந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். தேவையான அளவு மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஊற வைத்த பாதாம் பிசின் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு பாதாம் முந்திரி அரைத்த பொடி சேர்த்துக்கலாம். இது நம்ம அரைச்ச பொடி சேர்த்துருக்கோம். அப்படி இல்லைனாலும் பாதாம் 2 முந்திரி அதை அப்படியே கூட முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வைத்த பாதாம் பிசின், ஏலக்காய் பொடி, பாதாம் முந்திரி பொடி, காய்ச்சி ஆற வச்ச பசும்பால், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது கூட சும்மா கொஞ்சம் பாதாம் முந்திரி பொடி மேலே தூவிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பாதாம் பிசின் சேர்த்துருக்கோம். ஊற வைத்த பாதாம் பிசின் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சோம்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இது போல் நல்லா பூத்து வந்திருக்கும். இது வந்து 1 தேக்கரண்டி அப்படின்னா 2 தேக்கரண்டி அவ்வளோதான் சாப்பிடணும். ஒரு சில பேர் 1 கப் அளவுக்குலாம் சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க. இந்த பாதாம் பிசின் ஆகட்டும், அதே மாதிரி வந்து சப்ஜா விதை, இதெல்லாம் வந்து 1 தேக்கரண்டி 2 தேக்கரண்டிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதுவும் சப்ஜா விதெல்லாம் வந்து அரை தேக்கரண்டி சாப்பிட்டாலே போதுமானது. 1 தேக்கரண்டி ஒரு சில பேருக்குலாம் சாப்பிட்டாலே சளி பிடிக்கும். அதே மாதிரி தான் பாதாம் பிசினும் 1 தேக்கரண்டி சாப்பிட்டாலே போதுமானது. அப்படின்லாம் பெரியவங்களாக இருந்தால் ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு சாப்பிடலாம். உடல் உஷ்ணம் நிறையா இருக்கிறவங்க, ஆசன வாயில் வந்து எரிச்சல் இருக்கிறவங்க ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு சாப்பிடலாம். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த பாதாம் பிசினில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, புரதம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் இதில் வந்து பாதாம் சேர்த்துருக்கோம். பாதாமில் இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, மேக்னீஸ் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, தாமிரம் இருக்குது, செலீனியம் இருக்குது, அதுலேயும் உயிர்சத்துக்கள் தாது உப்புக்கெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பில் துத்தநாகம் இருக்குது, தாமிரம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, தயாமின், நியாசின், ரிபோஃப்ளேவன்லாம் இருக்குது. உயிர்சத்துக்கள் தாது உப்புக்கெல்லாம் நிறையவே இருக்குது. முந்திரி பருப்பு, பாதாம் பிசின் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாலாக தயார் செய்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். மூளை செல்கள் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். வெயிலில் அதிகமாக விளையாடக்கூடிய குழந்தைங்களுக்கு தலை உஷ்ணம் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே மாலை நேரத்தில் இது போல் ஒரு பால் தயார் செய்து கொடுக்கலாம். அதே மாதிரி தலையில் கொஞ்சமாவது தேங்காய் எண்ணெய் வைக்கணும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, தலைக்கு வந்து எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி எண்ணெய் வைக்காமல் இருக்கிறதுனால தான் தலை உஷ்ணம் அதிகமாகுது, ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய
பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து தலைவலி, ஸ்ட்ரெஸ், மனக்கவலை, மன இறுக்கம் இதெல்லாம் வருவதற்கு முக்கியமான காரணம் தலை உஷ்ணம் தான். தலை உஷ்ணம் அந்த அளவுக்கு அதிகமாக ஆகக்கூடாது. தலையில் வந்து தேங்காய் எண்ணெய் வைக்கலாம், மாலை நேரத்தில் தேங்காய் எண்ணெய் வைக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெய் நல்லா தலையில் தடவி ஊற வச்சு தலைக்கு ஊற்றலாம். அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா தலை உஷ்ணம் வந்து அளவுக்கு அதிகமாகாது. அதே மாதிரி நிறைய சிந்திச்சு கொண்டே இருந்தாலும் சரி, நிறைய படித்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு அந்த மனக்குழப்பம் அதிகமாகிடும். அந்த நேரத்தில் யோசித்து தலை உஷ்ணம் அதிகமாகும். தலை உஷ்ணம் அதிகமாகும் பொழுது நினைவாற்றல் குறைவதற்கு வாய்ப்புண்டு. நிறைய மனக்கவலை வந்து மனநோய் வருவதற்கும் வாய்ப்புண்டு. அதனால் தலை உஷ்ணம் வந்து அதிகமாக ஆகக்கூடாது. உடல் உஷ்ணமும் சரி, தலை உஷ்ணமும் சரி, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். உடல் உஷ்ணம், தலை உஷ்ணம் இது ரெண்டுத்தையும் குறைப்பதற்கு பாதாம் பிசின் பால் நிறையா பயன்படக்கூடியது. மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய மில்க் ஷேக் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஊற வைத்த பாதாம் பிசின், பாதாம் முந்திரி பொடி, ஏலக்காய் பொடி, காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட 1 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்து கலந்தோம்னா இந்த மில்க் ஷேக் தயார். நேயர்களே, பாதாம் பிசின், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இவற்றை கொண்டு இது போல ஒரு பால் தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. ஒரு சிலருக்கு கல்லீரல்ல வீக்கம் இருக்கும், ஒரு சிலருக்கு மண்ணீரல்ல வீக்கம் இருக்கும். கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம், பித்தப்பையில் ஏதாவது பாதிப்பு இருக்குது, உள்ளுறுப்புகளில் வீக்கம் இருக்குது, அதே மாதிரி சிறுநீரக மண்டலத்தில் சதை அடைப்பு இருக்குது. இந்த மாதிரி உள்ளுறுப்புகளில் பாதிப்பு இருக்கிறவங்க 1 கிளாஸ் அளவு 200 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் 2 கிராம் அளவு சீந்தில் கொடி போட்டுக்கலாம். சீந்தில் கொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், சின்ன சின்னதாக குச்சி மாதிரி தான் இருக்கும். இது வந்து 2 கிராம் அளவு சீந்தில் கொடி போட்டு அது கூட ஒரே ஒரு பிஞ்சு கடுக்காயை போட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவு பனங்கற்கண்டு சேர்த்து நல்லா சுண்ட காய்ச்சி வடிகட்டி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய வீக்கம் படிப்படியாக குறையும், கல்லீரல் மண்ணீரல் பலமடையும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.